படத்தோட ஓப்பனிங் சீன்ல பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இறங்குறாரு. ஸ்டேஷன்ல யாருமே இல்ல, ரொம்ப பயத்தோட பதட்டத்தோட அங்க இருக்கிற படிக்கட்டுல இறங்கி வராரு. பின்னாடி திரும்பி பார்த்துட்டே வராரு. அப்படியே அவருடைய வீடு இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்துடுறாரு. அங்கேயுமே திரும்பி பார்த்துட்டு வராரு. ஸோ அப்பதான் அவருடைய தோல் மேல ஒரு கை வந்து படுத்து பட்ட உடனே இவருக்கு சரியான ஷாக்கு. திரும்பி பார்த்தா இவரோட ஃப்ரெண்டு. ஏன்டா எப்ப பார்த்தாலும் லேட்டா வர, உன் பொண்ணு அஞ்சலி டெய்லியும் வெளியிலேயே உட்காந்து உனக்காக காத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல ஒரு குழந்தையை காட்டுறாங்க. இதுதான் அவரோட குழந்தை போல. அப்பா வருவாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியிலேயே உட்காந்து பார்த்துட்டு இருக்கு. அம்மா இல்ல, சமையல்கார அம்மா தான் உள்ள சமைச்சிட்டு இருக்காங்க. இவரு தான ஃப்ரெண்ட் வந்து கேக்குறாரு, ஒரு கார் வாங்கிட்டீங்கன்னா நீ டைரக்டா ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துடலாம்லடா, ஏன்டா இப்படி டெய்லி லேட்டா வர அப்படின்ற மாதிரி கேட்க, வாங்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் நடந்து போயிட்டு இருக்காரு. அப்பதான் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு, டே ஒரு வாரமா யாரோ என்ன ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, யாரும் அப்படி இல்லடா அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க. சரி ஓகே, உனக்கு பயமா இருந்தா நான் கூட்டிட்டு போறேன்டா, உன் வீட்டு வரைக்கும் நான் டிராப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல பரவாயில்லடா நான் போயிடுறேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு போறாரு. கேட்டை திறந்த உடனே அந்த குழந்தை வந்து அப்படியே அப்பான்னு ஆவி குதிச்சு முத்தம் கொடுத்துட்டு இருக்கு. சரிடா இனிமே நான் லேட்டா வரமாட்டேன்னு சொல்லி குழந்தைகிட்ட பேசிட்டு அந்த குழந்தைய உள்ள தூக்கிட்டு போறாரு. குழந்தை யாரையோ பயத்தோட பாக்குற மாதிரி இருக்கு. இப்படி அந்த சீன் கட்டாக இப்பதான் நம்ம ஹீரோவுடைய என்ட்ரி. நம்ம ஹீரோ நல்லா ஜாலியா தூங்கிட்டு இருக்காரு, பேரு ஜெய். ஸோ இவருக்கு அவருடைய ஹெட் பொசிஷன்ல இருந்து ஒரு ஃபோன் வருது, இன்னைக்கு உன்னோட அட்ரஸ் இதுதான், பேர் வந்து அல்லாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த சொன்ன பேருடைய பர்சன் வந்து அந்த இடத்துல இறந்து போயிருக்காரு. மக்கள் எல்லாமே கூடி அழுதுட்டு இருக்காங்க. இவர் உள்ள போறாரு. அங்க வீட்டுல இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாம் பாக்குறாரு. அங்க ஒரு சட்டை மாட்டிருக்கு. அந்த சட்டையில இருந்து பர்ஸ் எடுத்து பார்த்தா இறந்து போன அந்த பர்சனுடைய பையனோட போட்டோ அதுல இருக்கு. ஸோ வெளியில வந்து அந்த மக்கள் எல்லாம் அந்த இறந்து போன மனுஷனை பத்தி என்ன பேசுறாங்க அப்படிங்கறது எல்லாமே கேதர் பண்ணிட்டு இறந்து போன அந்த நபருடைய மனைவி பக்கத்திலேயே போய் உட்கார்றாரு. எனக்கு அண்ணனை ரொம்ப நல்லா தெரியும், அண்ணன் எப்பயுமே சொல்வாரு எனக்கு என் குடும்பம் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்வாரு. அவருக்கு பெயிண்டிங் வரையறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எப்பயுமே பர்ஸ்ல அவரோட பையனோட போட்டோ வச்சுட்டு பார்த்துட்டே இருப்பாரு. ஆனா என்ன ஒரு விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னா, யாரோ ஒருத்தர் சொல்லிதான் அண்ணன் இறந்த விஷயம் எனக்கு தெரியுது. இந்த மாதிரி மத்த நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அண்ணன் எவ்வளவு பேருக்கு நல்லது செஞ்சிருக்காங்க, அதனால இவருடைய இறந்து போன இந்த செய்தியை வந்து நம்ம ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆர்டிகிளா கொடுத்துடலாம், அதனால மக்கள் வந்து துக்கம் அனுசரிப்பாங்கல்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு செலவு ரொம்ப ஆகுமே அப்படின்னு மத்தவங்க எல்லாமே சொல்றாங்க. இல்ல 18,520 ரூபா தான் வித் ஜிஎஸ்டி 20% ஆஃபர் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்பதான் நம்ம ஹீரோவுடைய உண்மையான ஜாப் என்னன்னு தெரியுது. அதாவது இந்த மாதிரி இறந்து போன குடும்பங்களுக்கு போய் அவங்களுடைய போட்டோவை நியூஸ் பேப்பர்ல ஒரு ஆர்டிகிளா கொண்டுட்டு வரணும். இதுதான் இவரோட ஜாப். சோ இதுக்காக இன்னைக்கு ஒரு முஸ்லீம் வேஷம் போட்டுட்டு இவங்களோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. மக்கள் எல்லாருமே அவங்களுடைய காசு கொடுத்துட்டு அந்த ஆர்டிகிளுக்கும் ஓகே சொல்லிடுறாங்க. அந்த பாடியை தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு பாபா சாமி சைக்கிள்ல வருது. இவரும் செருப்பை விட்டுட்டு அந்த சாமியை கும்பிட அங்க இருக்கிற ஒரு முஸ்லீம் பையன் இவரை குறுகுறுன்னு பாக்குறான். சோ இந்த வேலை முடிஞ்சிருச்சா, இன்னைக்கு ஓனர் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணும். சோ அதுக்காக அவருடைய ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் பக்கத்துல பிபிஏ பேங்க் ஸ்கேம்னு சொல்லிட்டு ஒருத்தரோட போட்டோ இருக்கு. அதை வந்து இன்வெஸ்டிகேஷன், அதாவது கிரைம் ஜாப் அவர் பண்றாரு. இவர் வந்து இந்த மாதிரி இறந்து போனவங்களோட ஆர்டிகல் ஜாப் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோவுக்கு பொதுவா கிரைம் ஜாப் பண்றதும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவர் தான் அந்த வீட்டுல இருக்கிறது எல்லாத்தையுமே நோட்டம் போட்டு அங்க இருக்கிற எவிடன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்றவராச்சு. ரொம்ப நாளா இவருக்கும் இந்த கிரைம் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த ஓனர் சரியா பிடி கொடுக்க மாட்டேங்கிறாரு. எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், பிரியரா ஏதாவது கேஸ்ல இருக்கணும் அப்படின்னு தட்டி கழிச்சுட்டே இருக்காரு. இப்போ இந்த பிபிஏ ஸ்கேம் பத்தி இவர் ஆல்ரெடி ஏதோ நிறைய நியூஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு போல. அதனால அந்த இன்வெஸ்டிகேட்டர் கிட்ட இவர் டிப்ஸ் சொல்ல, உன்னுடைய வேலை வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி இவர் அசிங்கப்படுத்திடுறாரு. உடனே ஓனர் உள்ள இருந்து வெளியில இவர் கூட்டிட்டு வராரு. இன்னும் ஒரு 6 மாசம் தான் இதுலயே இரு, நான் உன்னை புஷ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்ல ஏமாற்றத்தோட அப்படியே வெளியில வராரு. வெளியில வந்தா ஒரு டிரைவர் ஃப்ரெண்டு இவருக்கு இருக்கிறார். இந்த டிரைவர் ஃப்ரெண்டு என்ன ஓட்டிட்டு இருக்காருன்னு பார்த்தோம்னா, இறந்து போனவங்களை கல்லறைக்கு எடுத்துட்டு போற ஒரு வேன் வச்சிட்டு இருக்காரு. சோ அந்த வேன்ல இவரு ஏறி உட்காந்துக்கிறாரு. இவருக்கு இன்னொரு ஃப்ரெண்டும் இருக்காங்க. அவங்க என்னன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ற அந்த அறையில வேலை செய்யறவரு. இது இல்லாம இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காரு, பிணங்களை புதைக்கிறதுக்காக குழி தோண்டுவாங்கல்ல அந்த வேலை செய்யறவரு. சோ இவங்க 4 பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸ், இறந்து போனவங்க ரிலேட்டடான வேலைகளை செய்யறவங்க. கிரைம் ஜாப் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெக்ஸ் ஆகி போய் அந்த சுடுகாட்டுல உட்காந்து எல்லாம் சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோட அத்தை கிட்ட இருந்து ஹீரோக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோன்ல அவங்க அத்தை பயங்கரமா கத்துறாங்க, எப்படா வீட்டுக்கு வந்து சேருவ தர்தரம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதோ வந்த அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபோன் வச்சிடறாரு. சோ இப்படியே அடுத்த நாள் விடியுது. அப்போ திரும்பவும் இவருக்கு ஒரு கேஸ் வருது, ஆயுஷ்னு சொல்லிட்டு. அந்த இடத்துக்கு போனாதான் நமக்கே ஒரு ஷாக்கு. ஸ்டார்டிங்ல அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒருத்தர் வந்திருப்பாருல, அவர் தான் அந்த இடத்துல இறந்து போய் கிடக்குறாரு. அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே டெய்லியும் சாயந்தரம் 7 மணிக்கு அந்த ஸ்டேஷன்ல இருந்து நடந்து தான் வருவான். இந்த இன்சிடென்ட் எப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போனா, நான் எத்தனை டைம் இவனை வந்து கார் வாங்குன்னு சொன்னேன், ஆனா இவன் கார் வாங்காம மெட்ரோல இருந்து நடந்து வந்துட்டு இருந்தான், இப்படி இந்த இன்சிடென்ட் ஆச்சுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க கிரீன் மெட்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரௌச்சர் இருக்கு, அதாவது புதுசா திறந்த ஒரு மெட்ரோ வாட்டிங்க. சரின்னு சொல்லிட்டு மேல ஒரு ரூமுக்கு போனா அங்கதான் இவருடைய பொண்ணோட ரூம் போல ஃபுல்லா வீடு ஃபுல்லாவே அவரும் அவரோட பொண்ணு எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாமே இருக்கு. குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் அவரோட பாடி கிட்ட பார்த்தா மத்த மக்கள் எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு குழந்தை மட்டும் அழாம, அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற அந்த சோகத்துல இருந்து வெளியில வராம அழாம அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கு. அப்பதான் நம்ம ஜெய் வந்து, நம்ம ஹீரோ ஜெய் இருக்காருல்ல, அவரு அங்க இருக்கிற ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சி, ஏன் இந்த குழந்தை அழல, இந்த குழந்தை அழுதே ஆகணும், இல்லைன்னா இவளுக்குள்ள தாங்க முடியாத ஒரு வலி உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. குழந்தைக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டுக்கு போயிடுறாரு. ஆனா இவருக்கு மனசாரல. அன்னைக்கு ராத்திரியும் வராங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சரக்கு அடிக்கிறாங்க. டே, ஒரு மனுஷன், நமக்கு ரொம்ப நெருங்கனமான ஒரு மனுஷன் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த வலி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுவும் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம அவங்களுடைய இழப்பை வந்து நம்ம தாங்குற சக்தி இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப கொடுமையானது. நம்ம வந்து போஸ்ட் அவுட் ஆகி அழுதுறணும், அல்லாம அந்த வலியை தாங்கணும் அப்படின்னா நம்மளோட கேரக்டரே மாறும். இப்படிதான் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அந்த சமயத்துல எங்க அத்தையும் வந்தாங்க. எங்க அத்தைக்கும் அது மிகப்பெரிய இழப்பு தான். எனக்காக எங்க அத்தை கல்யாணம்
கல்யாணமே பண்ணிக்காம என்ன வளர்த்துனாங்க. ஆனா ஸ்டார்டிங்ல எங்க அத்தை என்கிட்ட சிட்டு சிட்டுனே இருப்பாங்க, சோறு வந்து திணிப்பாங்க வாய்க்குள்ள. எனக்கு ரொம்ப அது ஒரு கொடூரமான வலி மாரி இருந்துச்சு. ஒரு பக்கம் அப்பா அம்மா இல்ல, ஒரு பக்கம் அத்தை இப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அப்பதான் அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து என் அத்தையை திட்டுனாங்க. அப்புறம் திரும்பவும் என் அத்தை வந்து என்னை திட்டுனாங்க, உன்னாலதான் எல்லாத்திட்டையும் நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அந்த சமயத்துல தான் நாங்க பர்ஸ்ட் அவுட் ஆகி அழுந்தேன். எங்க அப்பா அம்மா இறந்து போனப்ப கூட நான் அழல, ஆனா அந்த சமயத்துல தான் நான் அழுந்தேன். நான் அழுந்தேன்னு எங்க அத்தையும் அழுந்தாங்க. அன்னைக்குதான் நாங்க 2 பேருமே எங்க மனசுக்குள்ள இருக்கிற வலியை ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஆனா இந்த குழந்தை இன்னும் அழலடா, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவ பர்ஸ்ட் அவுட் ஆகி அழணும் அப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு. சோ இப்போ அந்த குழந்தைய ஃபாலோ பண்ண இவர் ஆரம்பிக்கிறாரு. இந்த குழந்தை யார் கூடயும் பேசாம தனிமையிலே இருக்க ஆரம்பிக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டு போய் அவங்க பேரண்ட்ஸ் வராங்க, பட் இவளுக்குன்னு யாருமே வரல. அப்பதான் ரோடு கிராஸ் பண்றதுக்கு இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு பயந்து போய் நிக்கிறா. அப்ப நம்ம ஜெய் போய் ரோட்டு நடுவுல நின்று கையை வந்து வச்சுட்டு எல்லா வண்டியும் ஸ்டாப் பண்ணிட்டு இந்த பொண்ணை கிராஸ் பண்ண சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ரெகுலரா இவங்களுடைய அப்பாவும் ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு போனா அவங்க அப்பாவுடைய ஞாபகங்கள் இவளுக்கு வருது. அந்த இடத்துக்கு ஜெய் போறாரு. நானும் உங்க அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான், எப்பயுமே கோவில்ல பாத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் பண்ணாததுனால, சாரிமா நான் சொன்னது எல்லாமே பொய் தான், பொய் சொல்லி எனக்கு பழக்கமாயிடுச்சு, ஆனா உங்ககிட்ட பொய் சொல்ல முடியல, உங்க அப்பாவை யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, இருந்தாலுமே இந்த பொண்ணு எதுவுமே பேச மாட்டேங்குது. சரின்னு இவர் எந்திரிச்சு இவர் போலான்னு பாக்குறாரு. அப்பதான் அந்த பொண்ணு வந்து அவரோட கையை பிடிச்சு, எங்க அப்பாவுக்கு என்னாச்சுன்னு மட்டும் உங்களால சொல்ல முடியுமா அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இந்த சீன் இப்படியே முடிய அந்த பிபிஎஸ் ஸ்கேம்ல ஒருத்தரோட போட்டோ இருந்துச்சுல்ல, சோ அவரு வாக்கிங் போறாரு காலையில. சோ இவருக்கும் கோயிலுக்கு போறது ரொம்ப பிடிக்கும் போல, டெய்லி காலையில கோயிலுக்கு போவார் போல. அப்படிதான் அங்க ஒரு விநாயகர் கோவில்ல பூ போட்டுட்டு சாமி கும்பிட்டு இருக்காரு. அந்த சமயம் பார்த்து மேல இருந்து ஒரு ஒயர் கட் ஆகி அவர் நிக்கிற அந்த இடத்துல ஒரு தண்ணி குளம் மாதிரி இருக்கு. அதுல அந்த ஒயர் அருந்து போய் விழுந்துருது. இவரும் அந்த தண்ணியில நின்ன உடனே அவர் அந்த இடத்துல இறந்து போயிட்டாரு. சோ கிரைம் சீனுக்கு இப்ப போலீஸ் வராங்க. போலீஸ்ல ரம்யா அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. சோ அவங்க எல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, அங்க இருக்கிற டீடைல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்றாங்க. இறந்த வீடுனா நம்ம ஹீரோக்கு ஒரு ஜாப் தானே. சோ அதே மாதிரி அந்த ஸ்கேம் பண்ணவருடைய அந்த வீட்டுக்கு இவர் போறாரு. சோ அங்கதான் பிபிஏ அந்த பேங்கோட ஃபைலையும் இவர் பாக்குறாரு. அதுக்கப்புறம் இவர் எப்படி இறந்தாரு அப்படிங்கறத அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. இந்த இன்ஸ்பெக்டர் ரம்யா இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட பிரஸ் வந்து கேள்வி கேட்கறாங்க. அவர் எப்படி இறந்தாரு, மிகப்பெரிய பொசிஷன்ல இருக்கிறாரு, அது இல்லாம பேங்க்ல இப்ப ராபரி நடந்திருக்கு, இவருடைய இறப்பு வந்து கொஞ்சம் மர்மமாவே இருக்கு அப்படின்ற மாதிரி क्वेश्चंस ரைஸ் பண்ண, இவங்க இருக்காங்கல்ல, இது ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டேங்கிறாங்க ரம்யா. இது ஆக்சிடென்ட் மாதிரி இல்ல, இது மர்டர் மாதிரி இருக்கு, நான் எதா இருந்தாலும் இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பின்னாடி இருந்து ரம்யாவோட ஹையர் பொசிஷன்ல இருக்கிற டிஎஸ்பி இவங்கள முறைச்சிட்டே இருக்காரு. இப்போ இந்தான நம்ம ஜெய் இருக்காருல்ல, அந்த இறந்து போன உடம்ப பாக்குறாரு. இவருக்கு சரியான ஷாக்கு. எப்படின்னு பார்த்தா அஞ்சலியோட அப்பா எப்படி இறந்தாரோ அதே சேம் பேட்டர்ன்ல தான் இந்த ஆளும் இறந்திருக்காரு. சோ உடனே அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு வராரு. அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அஞ்சலியோட அப்பா எப்படி இறந்து போனாரோ அதே மாதிரி தான் இந்த ராபரி பண்ணவனும் இறந்து போயிருக்கான், அதாவது ஸ்கேம் பண்ணவனும் இறந்து போயிருக்கான். ஸோ ரெண்டுமே வந்து ஆக்சிடென்ட் இல்லை, அட் எ டைம் 2 பேருமே ஒரே மாதிரி இப்படி இறந்து போவாங்க, இது பெர்ஃபெக்டான மர்டர் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அன்னைக்கு ராத்திரி சுடுகாட்டில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி 2 பேருமே ஒரே மாதிரி இறந்து போயிருக்காங்க, இது வந்து மர்டர் தான் அப்படின்னு. ஆனால் ஃபர்ஸ்ட் அவங்க ஃப்ரெண்டு நம்பவே இல்லை. எப்பரா அதே மாதிரி ஒயர் அறுந்து போய் 2 பேர் விழுந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஆக்சிடென்ட் சொல்லி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. சரி நீங்க சொல்ற மாதிரியே நானும் வரேன், ஒரு லாரி போய் ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆனா அது ஆக்சிடென்ட், எப்படி ஒரே வாரத்துல ஒரே லாரி ஒரே மாதிரி ஒருத்தர் மேல இடிச்சு 2 பேரும் சாகுறாங்க அப்படின்னா அது ஆக்சிடென்டா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே யோசிக்கிறாங்க. அப்பதான் அந்த ரம்யாவோட பேட்டி கொடுத்தாங்கல்ல, இது வந்து மேபி மர்டரா இருக்க கூட சான்ஸ் இருக்குன்னு, அது வந்து இவருடைய கண்ணில் படுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் காட்டுறாங்க. பாரு அந்த மேமே சொல்றாங்க, நாங்க 2 பேருமே ஒரே மாதிரி தான் யோசிக்கிறோம், மேபி அந்த மேம் கொஞ்சம் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, நான் போய் அந்த மேம் கிட்ட சொன்னேன் அப்படின்னா ஸ்ட்ராங்கா இதுல இறங்கி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. சோ அடுத்த நாள் அந்த ரம்யா அங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரம்யா கிட்ட பேசுறதுக்காக இவரும் போறாரு. சோ பேச ட்ரை பண்ணும்போது தான் அங்க இன்னொரு போலீஸ் வராரு. இவர் டெட் பாடிக்கு அட்வர்டைஸ் பண்றவரு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இந்த கேஸையும் குழப்பறதுக்கு வந்திருக்கே அப்படின்ற மாதிரி ரம்யா வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அது இல்லாம டிஎஸ்பி கிட்ட இருந்து இவங்களுக்கு கண்டினியூஸா ஃபோன் வந்துட்டே இருக்கு. இவனை இழுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்ன உடனே இவரை இழுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ அங்க இருந்து அவர் கீழே விழுந்துடுறாரு. சட்டை எல்லாமே மண்ணா இருக்கு. அங்க இருக்கிற ஒரு டீ கடையில உட்காந்து அந்த தண்ணியில கழுவிட்டு இருக்காரு. அவங்களோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவ்வளவுதான் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொன்ன உடனே இனிமே தான் கதையா ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கறத வந்து அங்க இருக்கிற டீ கடையில வேலை செய்யற பையன் கேட்க, பொதுவா நம்ம ஊர்ல சிசிடிவி கேமரா வராதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற பீப்புள் கிட்ட தானே நம்ம எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுப்போம், அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ண போறேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு வீடு இல்லாதவரை உட்காந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் ஏதோ விசாரிக்க போறாங்க. போன உடனே காசு கொடுத்தா தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. அவர் இங்கிலீஷும் பேசுறாரு, நல்லா படிக்க தெரிஞ்சவர் போல. நேத்து ராத்திரி ஏதாவது நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கிறாரு. ஆமா, எல்லா நாளும் மார்னிங்கும் இந்த ஆளு ஜாகிங் வரான், சாமி கும்பிடுவான், அதுக்கப்புறம் போவான், நேத்து அவன் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. அப்பதான் ஜெய் கேட்கிறாரு, நேத்து அன்யூஷுவலா ஏதாவது பாத்தீங்களா, ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவர் சொல்றாரு, லாஸ்ட் 3 நாளா இந்த ஏரியாவுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் வளர்த்தியா இருந்தான், காலு போலியோ போல நொண்டி நொண்டி நடந்தான், சொட்ட தலையா இருந்தான், அவன் இந்த டெம்பிளை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லாம இங்க அந்த ஆளு இறந்து போகும்போது அங்க நின்னுகிட்டு அவன் சிரிச்சான் அப்படின்ற மாதிரி ஜெய் கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. சோ இப்ப ஜெய்க்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு இது ஒரு மர்டர் தான் சொல்லிட்டு. சோ இப்பதான் ஆக்சுவலா அந்த ஸ்கேம் பண்ணவன யாரோ கொலை பண்றதுக்கு தான் ரெடி பண்ணிருக்காங்க. அதே பிபிஏ பேங்க்ல இருக்கிற ஒரு ஹெட் ஆஃபீஸர் தான் யாரோ ஒரு கான்ட்ராக்ட் கில்லரை வச்சு இந்த மர்டரை பிளான் பண்ணிருக்காங்க. இதுக்கு சலீம் அப்படின்ற ஒரு பாய் தான் ஹெல்ப் பண்ணிருக்காரு. இவர்கிட்ட நிறைய கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் இருக்காங்க. அதுல யாரோ ஒருத்தரை வச்சுதான் இவரு இந்த வேலையை செஞ்சு முடிச்சிருக்காரு. இது எல்லாமே
எல்லாத்தையுமே ஒரு காலில் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த பேங்க் ஹெட் இருக்காங்கல்ல, அவங்க இதில் ஏதாவது பிசுறு தட்டி ஏதாவது தெரிஞ்சு போயிருமோ அப்படின்னு சொல்லி கேட்க, கொடுத்த ஆள் அப்படி அவன் பெர்ஃபெக்டா பிசுறு தட்டாம வேலையை முடிப்பான்னு தான் இந்த ஹை ப்ரொஃபைல் கேஸ் எல்லாமே அவங்கிட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஜெய்க்கு ஒரு ஐடியா வந்துருச்சு, கண்டிப்பா இது ஒரு மர்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் எப்படியாவது கண்டுபிடிச்சே தீர்வுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ அந்த பேங்க்ல வேலை செய்யற ஒரு செக்யூரிட்டி கிட்ட இவங்க விசாரிக்கும் போது அந்த செக்யூரிட்டியும், அதாவது அந்த அஞ்சலி பாப்பாவோடைய அப்பாவை பத்தி நல்ல விதமா தான் பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணா எதுவுமே அந்த கோவிலை ஃபோக்கஸ் பண்ண மாதிரியான சிசிடிவி கேமராவே இல்லை. ஸோ இப்போ அந்த கில்லர் நல்லா பிளான் பண்ணி தான் இந்த இடத்த செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது ஜெய்க்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ திரும்பவும் அந்த ரம்யாவை பார்க்க போறான். ரம்யா வந்து நேற்று நடந்ததுக்கு சாரி அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே மேம், என்ன மட்டும் என்னுடைய இடத்துல கொண்டு போய் கொஞ்சம் விட்டுருங்களேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி நைஸாக அந்த காருக்குள்ளே ஏறான். அப்போ மேம் நீங்கள் அந்த பிபிஏ அந்த ஹெட் இருக்காங்கல்ல, அவங்களுடைய கால் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா அப்படிங்கும் போது ஏற்கனவே அவங்க அந்த கால் டீட்டெயில்ஸ் தான் வச்சிருப்பாங்க. ஓகே நீங்கள் ஸ்மார்ட் தான் மேம், அப்படியே அந்த பேங்க்ல இருக்கிற செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் அந்த கிரைம் ஸ்பாட்டில் இருக்கிற சிசிடிவி கேமராஸ் எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல, இது எல்லாமே என்னோட வேலை, நீ எதுவும் சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இடத்துலையும் இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஜெய் நேராக அஞ்சலியோட வீட்டுக்கு வராரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாமே விசாரிக்கிறாரு. லாஸ்ட் ஒரு மாசமா அவருடைய பிஹேவியர் சேஞ்சஸ் ஏதாவது இருந்திருக்கா அப்படின்னு சொல்ல, ஆமா 2 டைம் அவனை யாரும் கொலை பண்ற மாதிரி நடந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒரு டைம் மெட்ரோ ட்ரெயின்ல இருந்து வெளியில புஷ் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, அப்ப கம்பி பிடிச்சிட்டு அவன் எஸ்கேப் ஆயிருக்கான். இன்னொரு டைம் அந்த படிக்கட்டுல நடந்து வரும்போது யாரோ பின்னாடி இருந்து தள்ளி விட்டுருக்காங்க, அப்பயும் அதுல இருந்து எஸ்கேப் ஆயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ ஜெய் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு. என்னன்னு பார்த்தா இந்த கில்லர் அவனுடைய மெயின் மோட்டிவ் அந்த பிபிஎல் ஸ்கேம் பண்ணவன் தான். ஸோ அவன் அவங்க ஹெட்டோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே போலீஸ் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்கான். அதனால அவனை மர்டர் பண்றாங்க. அந்த மர்டர் பண்ணது பெர்ஃபெக்ட்டா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விக்டிமை இவன் சூஸ் பண்ணியிருக்கான். இந்த விக்டிமை வச்சு இவன் பிராக்டிஸ் பண்ணியிருக்கான். ஸோ அந்த விக்டிம் தான் நம்ம அஞ்சலியோட அப்பா. இப்போ அந்த கில்லர் யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற செக்யூரிட்டி கேமரா எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தா அதுல இருந்து எந்த விதமான ஃபுட்டேஜுமே கிடைக்கல. ஸோ அடுத்த நாள் ரம்யாவுக்கு டிஎஸ்பி கிட்ட இருந்து பயங்கரமான ப்ரெஷர். எதனாலன்னு பார்த்தா, நீ எதுவுமே இல்லாத கேஸ், அதாவது ஒரு ஆக்சிடென்ட் கேஸை இவ்வளோ பெரிய மர்டர்னு சொல்லிட்டு பப்ளிசிட்டி பண்ணிட்ட, பிரஸ் கிட்ட வந்து என்னால் ப்ரெஷரை வாங்க முடியல, அதனால நாளைக்கு நீ இதை வந்து மர்டர் இல்லை ஆக்சிடென்ட்னு சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ இந்தான நம்ம ஜெய் இருக்கான்ல, அவன் ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு மொட்டை மாடியில் உட்காந்துட்டு இருக்கான். அப்போதான் அவனுக்கு ஒரு ஃபோன் வருது அவன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து. எங்கடா உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, அபார்ட்மெண்ட்டோட மொட்டை மாடியில் உட்காந்துட்டு இருக்கான்டா. இங்க இருந்து பார்த்தா அந்த ஸ்கேம் பண்ணவனோட வீட்டையும் பார்க்க முடியும், இந்த அஞ்சலியோட வீட்டையும் பார்க்க முடியும். ஸோ 2 பேரும் ஒரே டைம்ல தான் வீட்டை விட்டு கிளம்புறாங்க, ஒரே டைம் தான் வீட்டுக்கு வராங்க. ஸோ அவங்க 2 பேர்த்தையும் கண்காணிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்பாட்டை தான் இந்த கில்லர் சூஸ் பண்ணியிருப்பான். அதை நான் ஃபைன் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ கண்டிப்பாக அந்த கில்லரும் இதே அபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடாக ஏறி இங்கே போலியோ பாதிச்சு காலு கொஞ்சம் நொண்டின மாதிரி யாராவது இருக்காங்களா, தலை கூட கொஞ்சம் சொட்டையாக இருக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கான். ஜெய் கணிச்ச மாதிரியே அந்த ஒரு அபார்ட்மெண்ட்டில் தான் அந்த கில்லரும் இருக்கான். அந்த கில்லர் இப்போ ரம்யா கொடுத்துட்டு இருக்க அந்த பேட்டியும் பார்த்துட்டு இருக்கான். அதாவது நான் தப்பாக சொல்லிட்டேன், உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இது ஒரு மர்டர் இல்லை ஆக்சிடென்ட் தான் அப்படின்ற மாதிரி ரம்யா பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதே சமயத்தில் இந்த கில்லரை காட்டுறாங்க. ஆக்சுவலி அந்த பெக்கர் சொன்ன மாதிரி இந்த கில்லருக்கு சொட்ட தலை இல்லை, போலியோவால் பாதிக்கப்பட்டதும் இல்லை. ஆனால் அதே இடத்துக்கு நம்ம ஜெய் வரான். அந்த கில்லர்கிட்டயே சொட்டதில்ல, காலு போலியோ, நொண்டி நடப்பான் அப்படின்ற மாதிரி கேட்க இப்போ கில்லருக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஜெய் எதையோ நோட் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி. இப்போ கில்லர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியை குடிச்சிட்டு அந்த வாட்டர் பாட்டில் நசுக்கி அவனோட பேக்கெட்லேயே வச்சுட்டு, இல்லைங்க அந்த மாதிரி நான் யாரையும் பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இப்போ கில்லர் அந்த டோரை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனுடைய ரூம்குள்ளே அந்த சொட்டத்தலையும் அந்த கண்ணாடியும் அந்த போலியோ பாதிச்சா அந்த காலில் அந்த செக்யூரிட்டிக்கு போடுவாங்களா அது எல்லாமே அந்த இடத்துல இருக்கு. ஸோ இவனை விட்டோம் அப்படின்னா போலீஸில் நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு ஒரு கன் எடுத்துட்டு அந்த கன்னில் துணியை சுற்றிட்டு இது நம்ம ஜெய்யை வந்து கொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த கில்லர் பின்னாடியே ஓடி வரான். ஆனால் ஜெய் வந்து அதுக்கு மேலே இருக்கிற ஒரு ஃப்ளோரில் போயிட்டு இருக்கான். இவன் துரத்திட்டே போகிறான், இவனும் ஒவ்வொரு ஃப்ளோராக போயிட்டே இருக்கான். ஸோ அந்த சமயம் பார்த்து தான் அப்படியே கூர்ந்து கவனிக்கிறான். அவனோட காலெல்லாம் ஒரு ஆணி குத்துது, அதை கூட பொருட்படுத்தாமல் ஜெய்யை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடிட்டு இருக்கான். ஸோ இப்படியே ஏறி அப்பார்ட்மெண்ட்டோடைய டாப் ஃப்ளோருக்கு கில்லர் வந்துட்டான். இப்போ ஜெய் அப்படியே லிஃப்ட்டில் இறங்கி கீழே போயிட்டான். அங்கே இருக்கிற ஒரு ஒயரை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான், ஒத்த காலில் தொங்கிட்டு இருக்கான் ஜெய்யை கொல்லணும்னு சொல்லிட்டு. இப்போ ஜெய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரான். அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் நிறைய மக்கள் நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து கில்லருடைய துப்பாக்கியில் சுத்தப்பட்ட அந்த துணி கீழே விழுந்துருது. அந்த துணி டைரெக்டாக வந்து ஜெய்யோட மண்டை மேலே விழுது. அது மட்டும் இல்லாமல் அந்த சமயம் பார்த்து மழை பெய்யவும் ஆரம்பிக்குது. ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மக்கள் எல்லாருமே கொடையை பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிக்க, அந்த கொடைக்குள்ளே ஜெய் அப்படியே உள்ளே பூந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இது கில்லருக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை உருவாக்குது. இப்போ கில்லர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த பாய் கிட்ட ஃபோன் பண்ணி இந்த டைம்ல இருந்து இந்த டைம்குள்ளே இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஆக்டிவாக இருந்த கால் லிஸ்டோடைய நம்பர்ஸ் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதே மாதிரி ஜெய்யோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, அவனோட வீட்டோட அட்ரஸ் முதலானது தெரிஞ்சு போச்சு. இப்போ ஜெய் வீட்டை பூட்டிட்டு அந்த சாவியை மேலே வச்சுட்டு வெளியில் போகிறான். ஜெய்யை ஃபாலோ பண்ணி தான் இந்த கில்லரும் போயிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்டோடைய அந்த வண்டியிலையும் ஏறிக்கிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். ஸோ எப்படியோ ஜெய்யோடைய ஃபோனில் ஜிபிஎஸ் ட்ராக்கரையும் அவங்க இன்சர்ட் பண்ணி விட்டுறாங்க. ஜெய் அந்த வண்டியில் போகும்போதே பெர்ஃபெக்ஷன் அப்படின்ற வேர்டு அங்கே ஒரு ஆல் இண்டியா ரேடியோவில் ஒலிக்குது. ஸோ பெர்ஃபெக்ஷன் சொன்னோடனே ஜெய்க்கு ஒரு யோசனை என்னன்னா, பெர்ஃபெக்டாக இவன் பண்ணுறான்னா அப்போ இது வந்து இவனோட ஃபர்ஸ்ட் கிரைமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக
அந்த மார்ச்சரியில் வேலை செய்கிற அந்த ஃப்ரெண்டை பார்க்க போகிறாங்க. அவங்ககிட்ட போய் இதே மர்டர் மாதிரி வேறு ஏதாவது மர்டர் வந்திருக்கு, அந்த கேஸ் ஃபைல்ஸ்லாம் எனக்கு வேணுன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு கிட்ட கேட்க, அந்த ஃபைல்லாம் இப்போ என்னால் தேட முடியாதுடா, நான் வேணா ஒன்று அந்த ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ணிடுறேன், உனக்கு என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் தேவையோ அந்த எல்லா ஃபைல்ஸும் நீ எடுத்துக்கான்னு சொல்லிட்டு இவன் லாக் பண்ணிடுறான். ஸோ இவனோட ஃபோன் ட்ராக்கிங்லேருந்து ஜிபிஎஸ் ட்ராக்கிங்லேருந்து எல்லாமே கில்லர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதனால கில்லர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துடுறான். இல்லைன்னா ஜெய் அங்கே இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ டாக்டர் கூடயே இந்த மார்ச்சரியில் வேலை செய்கிறவன் சிக்கிக்கிட்டதுனால இப்போ அவன் ஃப்ரெண்டு கிட்ட சைகையில் சொல்லிட்டு இருக்கான், கீ என்கிட்ட இருக்கு, அவனை உள்ள வச்சு பூட்டிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. இதை எல்லாத்தையுமே கில்லர் பார்த்துட்டு இருக்கான். ஸோ லாக்கை வந்து உடச்சிட்டு இவனும் உள்ள போறான், இந்த இடத்த ஜெய்யை கொல்லணும்னு சொல்லிட்டு. இந்தான ஜெய் எல்லா ரெக்கார்ட்ஸுமே போட்டோ எடுத்துட்டு அங்கிருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜென்ஸ் டாய்லெட்டுக்கு போறான். கில்லர் பக்கத்தில் இருக்கிற ஒரு பூத்துக்குள்ள போறான், ஃபோன் பூத்துக்குள்ள. ஸோ அங்கே கன் பாயிண்ட்ல ஜெய் வெளியில வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் ஆயும் ஜெய் வரல. அந்த சமயத்தில் அவனுடைய வேர்வை துளி ஒன்று கீழே விழுது. அந்த வேர்வை துளியை தொலைச்சிட்டு அந்த கேப் அப்படியே எடுக்கிறான். ஸோ அப்பதான் திரும்பியும் இந்த கில்லர் அந்த டாய்லெட்டுக்குள்ள போறான். உள்ள போனா ஜெய்யை காணும், எங்க நம்ம மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அப்பதான் வந்து ஜெய் அவனுடைய காஸ்டியூமை மாத்திட்டு ஒரு முஸ்லீம் காஸ்டியூம்ல வெளியில போறான். அப்பதான் திரும்பவும் அந்த பாய்க்கு ஃபோன் பண்ணி அவன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான் அப்படின்னு சொல்லும் போதே, ஆமா அவனுடைய வேலையில ரொம்ப டெடிகேஷனா இருப்பான், ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பான் அப்படின்ற மாதிரி அந்த பாய் சொல்றாரு. இந்த ஹாஸ்பிட்டல்ல எடுத்த எல்லா ரெக்கார்ட்ஸையுமே ஜெய் ராத்திரி ஃபுல்லா வச்சு பார்த்துட்டு இருக்கான். ஸோ காலையில இவன் என்ன நினைச்சான்னு தெரியல, ஒரு ஃபைல் ரெடி பண்ணிட்டு வழக்கம் போல அவனுடைய வீட்டை பூட்டிட்டு சாவியை மேல வச்சுட்டு அங்கிருந்து அவன் கிளம்பி போயிடுறான். இந்த கில்லர் ஜெய்யோட வீட்டுக்கு போறான். எங்க வந்திருக்காங்கன்னு பார்த்தா அந்த ரம்யாவுக்கு ஒரு என்கேஜ்மெண்ட், அதாவது ஒரு மாப்பிளையை வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க போல, அவங்களோட இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மீட்டப். ஆனா அந்த இடத்துல இவங்களை பார்த்து பேசணும், ரம்யாவை பார்த்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஜெய் வந்திருக்காங்க. ஏன்னா நேராக ஆஃபீஸ்க்கு போனால் யாரும் உள்ள விட மாட்டாங்க அப்படின்றதுனால. ஸோ இங்கே வந்து ரம்யா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்த நம்ம பேச வேணாம் அப்படின்ற மாதிரி இந்த சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் கில்லர் ஜெய்யோட வீட்டுக்கு போகிறான். அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே தேடிட்டு இருக்கான். அவனுக்கான திங்ஸ் என்ன அங்கே கிடைக்குது அப்படிங்கிறது தெரியல. இந்த இவன் உள்ள வந்துடுறான். ரம்யா கிட்ட மிகப்பெரிய ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த இடத்த கேஸை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. மேம், நான் எத்தனை டைம் உங்ககிட்ட சொன்னேன் இது மர்டர்னு சொல்லிட்டு, நீங்கள் என்ன நம்பவே இல்லை, இந்தாங்க இதுக்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கான். வைத்திய மாதிரி பேசாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் திட்டிகிட்டே இருக்காங்க. அப்புறம் இவன் எடுத்த நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இங்கே இந்த இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கான். அந்த அம்மாவுக்கு சரியான காண்டாயிடுச்சு. கான்ஸ்டபிளை கூப்பிட்டு இவனை வெளியில் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. மேம், இதை நான் நிரூபிக்காம விடவே மாட்டேன், அந்த குழந்தைய அளவைக்காம விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கான். அப்போ தான் அந்த கான்ஸ்டபிள் ஒரு ஹிண்ட் கொடுக்குறான். கில்லரையே நீ இவ்வளோ நெருங்கிட்டனா கில்லர் இன்னும் ஒன்று கண்டுபிடிக்காம வச்சிருப்பானடா, இது மர்டர் இல்லடா, ஜஸ்ட் ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க. அப்போ தான் இந்த கில்லர் இவன் கீழே டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்க மாட்டான் போல, எல்லா டாக்குமெண்ட்ஸையும் தூக்கி ரூஃப்ல ஒட்டி வச்சிருக்கான், கிரைம்னு சொல்லி எழுதி வச்சிருக்கான். ஸோ அவனோட பெட் மேலே படுத்துட்டு கில்லர் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஜெய்க்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. நம்மளே இவ்வளோ இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் அப்படின்னா கில்லர் இன்ன வரைக்கும் நம்மளை நெருங்காமையாக இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் அந்த வீட்டோடைய சாவி எடுத்தா அந்த சாவி கொஞ்சம் நகர்ந்து இருக்கு. ஸோ இந்த பெர்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டபிள் கொடுத்த ஹிண்ட், இது எல்லாமே திரும்பி 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 நம்ம ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. ஸோ அந்த கையில் எடுத்த சாவி அப்படியே கீழே போட்டுறான். கீழே அப்படியே குனிஞ்சு பக்கத்தில் இருக்கிற ஜன்னலில் இருக்கிற கண்ணாடியை உடைக்கிறான். உடைச்சா உள்ள இருந்து வேற ஏதோ கேஸ் மாதிரி வெளியில் வருது. உள்ள கில்லர் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்த்தா அந்த கேஸோடைய சிலிண்டரை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இவன் அதாவது வெளியில இருந்து ஓப்பன் பண்ணோம்னா ஆக்சிஜன் உள்ள போனா என்ன ஆகும், பிளாஸ்ட் ஆகும்ல. ஸோ நம்ம ஹீரோ இறந்து போயிடுவான், இவனோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து எரிஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு மோட்டோட சிலிண்டர் ஆன் பண்ணி விட்டு போயிடுவான். இவன் ஆன் பண்ணி விட்டு பக்கத்தில் இருக்கிற டீ கடையிலையும் டீயை குடிச்சிட்டு இருப்பான். இதை சுதாரிச்சுட்டு நம்ம ஹீரோ அப்படியே தடன்னு வெளில வரான். வெளியில அப்படியே நடந்து வரான். இப்போ கில்லர் ரெடி ஆகிறான், கன் எடுத்துட்டு ரெடி ஆகிறான். இவன் நேராக போறான். அங்கே இருக்கிற ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிளா அடிச்சு போடுறான். ஸோ உடனே அங்கே போலீஸ் வருது, இவனை அரெஸ்ட் பண்றாங்க, ஜெயிலையும் 10 நாள் போட்டுறாங்க. இப்போதான் கில்லர் யோசிக்கிறான், இவன் வந்து தப்பிக்கணும்னு நினைச்சிருந்தா வேற ஏதாவது கார்ல தப்பிச்சு ஓடி இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது பண்ணிருக்கலாம், இவன் எதுக்கு ஜெயிலுக்கு போனா அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கிறான். அப்புறம் கில்லர் நோட்டும் பண்ணி வச்சுக்கிறான். அதாவது 10 நாள் இவன் வெளியில வந்துருவான். அதனால அக்டோபர் 2ஆம் தேதி உன்னை கொல்ல போறேன் அப்படின்ற மாதிரி அவனோட டைரியில நோட் பண்ணி வச்சுக்கிறான். இந்த ஜெயிலுக்கு இவன் போனான்ல, அங்க கான்ட்ராக்ட் கில்லர்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்கள தேடி இவன் போறான். அங்க ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான். நீங்க இது எல்லாமே எப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி. அப்பதான் எங்களுக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அந்த மைண்ட் செட்ல நாங்க இந்த வேலையை செய்வோம். அதாவது இந்த வேலை டைரக்டா எங்களை தேடி வராது, எங்களுக்குன்னு ஒரு நடுவில் ஒரு ஆள் இருப்பான். ஸோ அந்த ஆள் மூலியமா தான் எங்களுக்கு இந்த வேலை வரும். ஒன்ஸ் அந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா நாங்கள் பேமெண்ட் வாங்கிட்டு இங்கேருந்து கொஞ்ச நாள் வெளியில் தள்ளி போயிடுவோம். எப்போ இந்த வேலையினால எங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு தெரியுதோ அப்போ அந்த நடுவில் இருக்கிற அந்த ஆளையே நாங்கள் போட்டு தள்ளிடுவோம் அப்படின்ற மாதிரி ஹிண்டை இவர் கொடுக்குறாரு. இந்த ஹீரோ இங்கே பேசிட்டே இருக்க ஜெய்க்கு ஏதோ ஒரு ஹிண்ட் வந்துடுது. உடனே ஃபோனை போட்டு நம்ம ரம்யா கிட்ட பேசுறாரு. எங்க ஜெயில இருந்து ரம்யா கிட்ட பேசுறாரு. நீங்க அந்த இறந்து போன அந்த ஸ்கேம் பண்ணவனுடைய ஃபோன் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணுங்க, அவங்க ஹெட்டோட ஃபோன் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணுங்க. அன்யூஷுவலா ஏதாவது நம்பர்ஸ் வந்து அவங்க ஹெட் கிட்ட இருந்து வேற யாருக்காவது போயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருமா அப்படின்ட்டு அவன் ஃபோன் கட் பண்ணிடுறான். இந்த அந்த கான்ட்ராக்டர் ஜெயிலுக்குள்ள சொன்னார்ல, அதே மாதிரி இந்த கில்லர் இந்த மிடில் மேனை வந்து கொலை பண்றதுக்காக அந்த பாயோட இடத்துக்கே வந்திருக்கான். அங்க ஏதோ ஒரு கேஸ் மாதிரி இருக்கு. இவன் மட்டும் மாஸ்க் போட்டுட்டு அந்த கேஸ் ஆன் பண்ணி விட்டுறான். இந்த ஹீரோ இன்னொரு விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லியிருப்பான். என்னன்னு பார்த்தா, என்னோட வீட்டுக்கு போய் செக் பண்ணுங்க, அந்த கில்லர் என் வீட்டுக்கே வந்துட்டான். உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா என் வீட்டோட டோரை திறந்த உடனே அந்த டோர் வந்து பிளாஸ்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லிட்டு அந்த வீட்டை போய் செக் பண்றாங்க. பார்த்தா அந்த வீட்டை திறந்த உடனே அந்த இடத்த பிளாஸ்ட் ஆகுது. நல்ல வேலை கான்ஸ்டபிளுக்கு எதுவும் ஆகல. ஸோ கான்ஸ்டபிள் ரம்யா கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அங்கே இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு மேம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ தான் ரம்யாவுக்கு ஜெய் மேலே கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. ஸோ இப்போ
ரம்யா என்ன பண்றாங்க அப்படின்னா ஜெயில இருந்து ஜெய்யை இந்த கேஸுக்கு இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக ஆட் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு இப்போ இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு அந்த மிடில் மேன் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி. ஸோ போறாங்க, அங்க அவனுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே செக் பண்றாங்க. அப்போ அதுல ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் மட்டும் மிஸ் ஆகுது. ஸோ அந்த ஆள் எப்படி இறந்து போனா அப்படின்னு சொல்லி மற்றவங்க கிட்ட கேட்கும்போது இந்த சேர்ல இருக்கும்போது சேரை இறுக்கி பிடிச்சிட்டு இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த சேரை செக் பண்ணும்போது அந்த மிஸ் ஆன ஸ்டிக்கி நோட்ஸ் அந்த சேர் கடியில தான் இருக்கு. அதுல ஒரு ஸ்ட்ரீட்டோட நேம், அதாவது ஒரு சந்தையோட நேம் போட்டு ஒரு டேட் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கில்லர் வந்து அவனுடைய செகண்ட் டார்கெட்டை சூஸ் பண்ண போறான், அந்த இடத்துல தான் சூஸ் பண்ண போறான், கில் பண்ண போறான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அந்த இடத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா அந்த விக்டிமையும் நம்மளால காப்பாற்ற முடியும், அந்த கில்லரையும் நம்ம பிடிக்க முடியும் அப்படின்னு ஜெய் வந்து ஒரு இன்ஃபோ கொடுக்குறான். அதனால போலீஸ் டீம் எல்லாமே ரெடியாக ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாளும் வருது. அங்கே சந்தைக்குள்ள மஃப்டியில் போலீஸ் எல்லாமே சரௌண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஜெய் கிட்ட ஒரு வாக்கி டாக்கி கொடுத்து நீயும் எங்க கூட வா அப்படின்னு ரம்யா சொல்றாங்க. இல்லை மேம், அந்த கில்லர் நான் இங்கே இருக்கிறது தெரிஞ்சா என்னை நோக்கி வருவான், அந்த சமயத்தில் நீங்கள் வந்து பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கி டாக்கி மட்டும் கொடுத்துட்டு அவங்க எல்லாருமே கலைஞ்சு போயிடுறாங்க. இப்போ ரம்யா டைரக்டா சிசிடிவி இருக்கிற அந்த ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த கில்லரும் வந்துட்டான். இது வரைக்கும் நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சது கில்லர் போலியோ பாதிச்சவன் சொட்டத்தலையா இருப்பான் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ ரம்யா ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தா சொட்டத்தலையா இருக்கிறது போலியோ வந்தவங்க யாரா இருந்தாலும் தூக்குங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ கில்லருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, நம்மளை சுற்றி போலீஸ் இருக்காங்களான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி செக் பண்ணுறான், போலீஸும் இருக்காங்க, அந்த இடத்த ஜெய்யும் இருக்கான். ஸோ ஜெய்யை பார்த்தோன்னே அப்படியே கன் எடுக்கலான்னு பார்க்குறான். அவன் வாக்கி டாக்கி வச்சதுனால சரி இது சரியான டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வந்துடுறான். இப்போ அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கேமராஸ்லேருந்து நம்ம ஹைட் ஆகணும் அப்படிங்கிறத கில்லர் வந்து நல்லா மோட்டிவாக வச்சுட்டான். ஸோ எந்த ஒரு கேமராலையும் சிக்காமல் அசால்ட்டாக கில்லர் தப்பிக்கிறான். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஹீரோ சிகரெட் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சிகரெட்டை பற்ற வைக்கிறதுக்காக லைட்டரை பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கேட்குறான். பக்கத்தில் இருக்கிறவங்க வேற யாருமே இல்லை, கில்லர் தான். ஸோ அந்த கில்லர் லைட்டரை கொடுக்குறான். அந்த லைட்டரில் October 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருக்கு. உடனே இப்போ ஜெய் வந்து அலர்ட் ஆயிடுறான், மேம் அந்த கில்லர் இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ உள்ள வந்து அந்த கேமராஸ் எல்லாமே செக் பண்ணுறான். அந்த லைட்டரில் பாருங்க மேம் எனக்கு எழுதி கொடுத்துருக்கான், அந்த கில்லர் இங்கே தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நீ சொன்ன அடையாளத்தில் இங்கே யாருமே இல்லை, எங்களோட டைமையை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரம்யா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பவும் போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜெய் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து நல்லா யோசிக்க ஆரம்பிக்கிறான். சரக்கடிக்கிறான், யாருமே நம்மளை நம்பவே மாட்டேங்கிறாங்களா அப்படின்னு சொல்லி வெக்ஸ் ஆயிடுறான். அந்த சமயம் பார்த்து தான் அவங்க அத்தை கிட்ட இருந்து ஃபோன் வருது. நான் தோத்துறணும்னு பயமா இருக்கத்த இந்த கேஸில் அப்படின்ற மாதிரி அவன் பேசுகிறான். டே உன்னோட எனிமி உன் கூடிய தாண்டா இருக்கான், நீ ஃபர்ஸ்ட் அது யாரு அப்படின்னு சூஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ இவன் ஒரு பக்கமாக வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்றான். அவன் ஃப்ரெண்ட்ஸை வந்து சந்தேகப்படுறான், ரம்யாவை சந்தேகப்படுறான். ஆனால் திரும்ப திரும்ப ரம்யாவோட வார்த்தைகள் தான் இவனுக்கு வந்துட்டே இருக்கு. கேமரா போய் சொல்லுமா, கேமராவில் எதுவுமே இல்லையா, நீ சொன்ன ஆளே இல்லையா அப்படின்னு சொல்லும் போது தான் திரும்பவும் அந்த சந்தைக்கு போறாங்க. அங்க இருக்கிற கேமராஸ் எல்லாமே செக் பண்றாங்க. அப்போதான் அங்க ஒரு ஹிடன் கேமரா மாதிரி இருக்கு. அதாவது அதுல இருந்து ஹைட் ஆகலான்னு அந்த கில்லர் வந்து ட்ரை பண்ணியிருப்பான். ஸோ அந்த ஒரு கூடக்காரமா போயிருக்கும், அந்த கூட பின்னாடியே அவன் போயிருப்பான். ஸோ எல்லா இடத்துலையுமே அவனுடைய ஐடென்டிட்டியை மறைக்கிறதுக்காக அவன் ட்ரை பண்ணியிருப்பான். இப்போ ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு அவன் ஒரு போலியோவால் பாதிக்கப்பட்டவன் இல்லை, நல்லா ஹைட்டாகவே இருக்கான், சொட்டத்தெல்லாம் இல்லை. ஆனால் மூஞ்சி நமக்கு தெரியணும்ல, அதனால அந்த சந்தைக்கு வெளியில் வரான். வெளியில் வந்து நாலா பக்கமும் சுற்றியும் புத்தியும் பார்க்குறான். ஸோ இப்போ ஜெய் கன்ஃபார்ம் பண்ணிட்டான், ஆல்ரெடி கில்லர் அந்த விக்டிமா பார்த்துட்டான், அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு. இவனுக்கு இன்னொன்று தாட் வருது. என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் நின்றுட்டு இருப்பாரு. எந்த கேமராலையுமே சிக்காத இவன் ஒரு கேமரால சிக்குவான்னு சொல்லிட்டு. ஏன்னா டிராஃபிக் கான்ஸ்டபிள் கையில் எப்பயுமே ஒரு கேமரா இருக்கும்ல. ஸோ அந்த கேமரால இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த ஃபுட்டேஜில் இருக்கிற எல்லா பைக் நம்பரையும் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஈச்சலான் வெப்சைட்டுக்கு போய் அந்த பைக் நம்பர்ஸ் எல்லாத்தையுமே சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஏதாவது சூட் ஆகிற பைக் வந்து இங்கே நின்றுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ தான் அந்த கில்லர் பக்கத்தில் இருக்கிற ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் கிட்ட நின்றுட்டு இருக்கிறத இவன் பார்க்குறான். அந்த கில்லரோட ஃபேஸ் மட்டும் தெரியல, ஆனால் அவன் வாட்டர் பாட்டில் கையில் வச்சிருக்கான். அந்த வீடியோவில் வாட்டர் பாட்டிலில் இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு அதை மடக்கி திரும்பவும் பாக்கெட்டில் வச்சுட்டான். நான் கில்லரை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஈஸியாக ஜெய் சொல்கிறான். இது எதனால அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்த பாஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஸோ ஒருத்தருடைய மேனரிசம் வச்சு அவங்க யாருன்னு நம்மளால ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஃபோனில் இருக்கிற ஒரு வீடியோவை எடுத்து இவன் ஆன் பண்ணுறான். அப்போ தான் இவன் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாத்துக்கிட்டையும் விசாரிக்க போயிருப்பான்ல, அந்த இடத்த இவன் வீடியோ எடுத்துகிட்டே தான் போயிருப்பான். ஸோ அதில் கில்லர் அவனுடைய தண்ணி பாட்டிலில் இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு அதை மடக்கி அவனோட பேக்கெட்டில் வச்சிருப்பான். ஸோ சேம் மேனரிசம் தான் இங்கேயும் ஃபாலோ ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ கில்லர் இவன் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை போய் ரம்யா கிட்ட சொல்கிறாங்க. ரம்யா நம்பவே மாட்டேங்கிறாங்க. இது ஆக்சிடென்ட்னு சொல்லி கேஸ் முடிச்சாச்சு, இனிமேல் இதில் இன்வால்வ் ஆகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸும் எல்லாம் முடிஞ்சு போச்சுட்டு அவ்வளோதான், நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. யார் நிறுத்தினாலும் என்னால் நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவோட அந்த பழைய ஆடி விளம்பரத்தையே ஆரம்பிச்சு விட்டான். அதாவது கில்லர் செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தா அவன் இறந்து போயிட்டான்னு நம்ம போஸ்டர் கொடுத்துருக்கோம். சப்போஸ் யாராவது ஒரு மக்கள் பார்த்தாங்க அப்படின்னா கீழே மென்ஷன் பண்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுவாங்கல்ல, அப்ப கில்லர் எங்க இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சிடும்ல அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்து நியூஸ் பேப்பர் அங்க இருக்கிற போஸ்டர் எல்லாம் ஒட்டுறது அந்த மாதிரி இவங்க டெய்லிக்குமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய மக்கள் வாங்கி அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ரம்யாவுக்கும் போகுது. ஸோ அப்படிதான் ஒரு தாத்தா வந்து இந்த போஸ்டர் படிச்சுட்டு இருக்காரு. நான் டெய்லி இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறேன், டெய்லி இந்த நியூஸ் வருது, ஒருத்தன் ஒரு டைம் தான் சாவான், டெய்லி சாவான்னு அவங்க பேத்திக்கிட்ட பேசிட்டு இருக்காரு.
அந்த சமயம் பார்த்து தான் அந்த கில்லர் அங்கே ரோடு கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கான். அங்கே தான் அவனோட வீடு இருக்கும் போல. ஸோ அந்த இடத்துல அவன் போயிட்டு இருக்கான். உடனே இந்த தாத்தா என்ன பண்ணுறாருன்னா அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உண்மையாலுமே அவர் இறந்து போயிட்டாரா, இவரை மாரியே எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை ஜெய்க்கு கொடுத்துட்டாரு. இப்போ ஜெய் என்ன பண்ணுறான், உடனே ரம்யாவுக்கு நியூஸை சொல்லிட்டு அங்கே ஒரு போலீஸ் படையவே கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்து அந்த வீட்டை சரௌண்டர் பண்ணுறாங்க. பண்ண உடனே உள்ள இருந்து ஒரு கன் ஷாட் வருது. அந்த கான்ஸ்டபிளோடைய கையை தொலைச்சிருச்சு. ஸோ சேஃபாக அந்த ஆளை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு சென்ட் பண்ணிட்டு இங்கே போலீஸ் படை எல்லாமே இங்கே கன் ஷூட் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ போலீஸ் உள்ள கன் ஷூட் பண்ண உடனே அந்த வீடே திடீர்னு பிளாஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ அந்த இடத்துக்கு ஜெய் வரான். ஜெய் வீட்டோட முன்னாடி பார்க்கும்போது, அதாவது அந்த கான்ஸ்டபிளை சேஃபாக கொண்டுட்டு போய் இவன் தான் வேனில் விட்டுட்டு வந்திருப்பான். ஸோ அதை விட்டுட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது அவன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஸ்கூட்டியோடைய பின் டயர் வந்து பஞ்சர் ஆயிருக்கு. அதை பார்த்துட்டு திரும்பவும் இவன் வீட்டுக்குள்ளே போகிறான். வீட்டுக்குள்ளே போனால் ஏதோ ஒரு டெட் பாடி இருக்குது. ஸோ அந்த வீட்டை ஃபுல்லாக சர்ச் பண்ணும்போது தான் அங்கே இருக்கிற முகமூடி, அதுக்கப்புறம் நிறையா விக்டிம்ஸோடைய ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் விக்டிம்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்குன்னு ஒரு விக்டிம்ஸை வந்துட்டு அவன் ரெடி பண்ணி வச்சிருப்பான் கில் பண்ணுறதுக்காக. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. அடுத்த டார்கெட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே போஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். ஸோ அந்த விக்டிம்ஸோடைய ஃபாலோஅப்ஸ் எல்லாமே போலீஸ் பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. இந்தானே நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் சுடுகாட்டில் இருக்கிற பல்ப் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்கான். பீஸ் போன பல்ப் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற அந்த ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் ஏதோ ஒரு தண்ணி பாட்டில் மாரி கொடுக்குறான். ஸோ இந்தானே நம்ம ஹீரோ இருக்கான்ல, இவன் வந்து அந்த சுடுகாட்டில் உட்காந்துட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து அங்கே அந்த இடத்துக்கு கில்லர் வரான். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே வெளியே போக சொல்லிட்டு அவங்க வெளியில லாக் பண்ணிடுறாங்க. நீ இந்த இடத்துக்கு வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஜெய் சொல்றான். எப்படா உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, உன் வீட்டுக்குள்ள இருந்து நீ ஷூட் பண்ணிருந்த அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்கூட்டியோடைய ஃப்ரண்ட் கண்ணாடி உடஞ்சிருக்காது, அதுவும் இல்லாமல் ஃப்ரண்ட் டயர்ல தான் ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கும். நீ அந்த வீட்டோடைய ஆப்போசிட்ல இருந்து ஷூட் பண்ணதுனால தான் ஸ்கூட்டியோட கண்ணாடி உடஞ்சிருக்கு, பேக் டயர் வந்து பஞ்சர் ஆயிருக்கு. அதுலேயே எனக்கு தெரியும் அந்த வீட்டுக்குள்ள இறந்து போய் கிடந்தது நீ இல்லைன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் நீ 6 times வந்து என்னை எய்ம் பண்ணியிருக்கேன். அந்த 6 times நான் உங்ககிட்ட இருந்து மிஸ் ஆயிருக்கேன். ஸோ அதனால உனக்கு வெறி வந்திருக்கும். என்னை கொல்லாம நீ சாவ மாட்டா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ இந்த இடத்துல கில்லருக்கும் ஹீரோக்கும் மிகப்பெரிய ஃபைட் போகுது. இந்த ஃபைட்ல ஹீரோவை அந்த கில்லர் பைப்பில் ரொம்ப அடிச்சுட்டான். அவனுக்கும் ரொம்ப அடி விழுந்திருக்கு. ரத்தம் சொட்ட சொட்ட அதை எல்லாத்தையுமே தொடச்சிட்டு அங்கே ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு. அந்த வாட்டர் பாட்டிலில் இருக்கிற தண்ணியை எடுத்து குடிச்சிட்டு ஹீரோவை ஷூட் பண்ணலான்ட்டு போறான். இப்போதான் ஹீரோ சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்டா சிரிக்கிற, சாவும் தருவாயில எதுக்கடா சிரிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க, உன்னோட மேனரிசம் பற்றி எனக்கு தெரியும், ஆனால் நான் ஒன்று ஜட்ஜ் பண்ணேன், இந்த தண்ணி பாட்டில் வச்சது நான் தான், ஆனால் நீ என்னைய சுட்டுட்டு குடிப்பேன்னு நினைச்சேன், ஆனால் நீ இப்பயே குடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். தண்ணி தாண்டா குடிச்ச, நீ ஏன்டா சிரிக்கிற அப்படின்ற மாதிரி கில்லர் கேட்குறான். இல்லை நீ குடிச்சது தண்ணி இல்லை, அது ஒரு கெமிக்கல். நீ இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் உன்னுடைய பிரெயின் வந்து டிட் ஆக ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் உன் பாடி பார்ட்ஸ் ஒவ்வொன்றா வேலை செய்யறத ஸ்டாப் பண்ணும், அப்புறம் நீ செத்து போயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் எப்பயுமே தண்ணியை குடிச்சிட்டு அந்த பாட்டில் சொருகும் அல்ல, அதே மாதிரி இவனும் சொருகிட்டு இருக்கான். இவனுடைய கண்ணும் சொருக ஆரம்பிக்குது. உடனே அவனுடைய காதுல இருந்து ரத்தம் வருது. அப்படியே ஒரு எத்த இந்த கில்லருக்குனே ஒரு குழியை நோண்டி வச்சிருப்பாங்க போல, அதே குழியில இவன் விழுந்துடுறான். நார்மலா ஜெய் எல்லாத்துக்கும் ரித்துவல் செய்வான்ல, அந்த மாதிரி சாமியை கும்பிட்டுட்டு அந்த ஆளியை அங்கே புதைச்சிட்டு அங்கேருந்து இவன் கிளம்பிடுறான். ஸோ வெற்றிகரமாக அந்த குழந்தையோட அப்பா எப்படி இறந்தாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டு அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக இவன் போகிறான். அந்த குழந்தைகிட்டையும் சொல்கிறான், இந்த மாதிரி உங்கள் அப்பாவை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி. யார் கொன்னது அப்படின்னு அந்த குழந்தை கேட்க, அந்த கொன்னான்ல அவனை உங்கள் அப்பா கிட்ட சாரி கேட்கறதுக்காக உங்கள் அப்பா இருக்கிற இடத்துக்கே நான் அனுப்பிச்சி வச்சுட்டேன், அநேகமாக இந்நேரம் அவன் சாரி கேட்டிருப்பான் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைகிட்ட சொல்ல, இப்போ அந்த குழந்தை மனசு கொஞ்சம் ஆறுதல் அடையுது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகிட்ட ஒரே ஒரு முறை எனக்காக சிரிக்கிறியா அப்படின்னு சொல்லி ஜெய் கேட்க, முறையா அவங்க அப்பா இறந்து இத்தனை மாதம் கழிச்சு அந்த குழந்தை அழுக ஆரம்பிக்குது. ஸோ இத்தோட இந்த படமும் முடியுது. இந்த படத்தை பற்றின ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத நீங்கள் கீழே சொல்லுங்கள். இந்த மாதிரியான ட்விஸ்ட்டை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.